ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த்ரிஷா vlogs. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு வந்து 7 கப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஆஃபில் தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எந்த டம்ளரில் நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணுமோ அதே தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னென்னா சுகர், அப்புறம் வந்து கடலை மாவு, எண்ணெய், பால், தேங்காய், வேணும்னா நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 டம்ளரில் எடுத்துருக்கிறதுனால 2 கிளாஸ் ஆஃப் சுகர், 1 கிளாஸ் ஆஃப் கடலை மாவு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய், 1 டம்ளர் பால், அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கோகோனட் தேவையோ அவ்வளோ போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து கட்டி இல்லாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நடுவில் ஏதாவது கட்டி கட்டிச்சுன்னா அப்புறம் ஸ்வீட்ஸ் வந்து ஒரு பதத்துக்கு வராது. அண்ட் வந்து இது வந்து எங்கள் பெரியம்மாவோட ஸ்வீட் ரெசிபி வந்து நான் இப்போ வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் நல்லா அது வந்து குக்காகி நல்ல பபிள்ஸ் வர மாதிரி பாயில் ஆகணும். அது கை விடாமல் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அதோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் எங்கள் பெரியம்மா. நேம் வந்து லதா. அண்ட் வந்து பிளேட்டில் வந்து கீ ஆர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறிட்டே இருக்கணும். அண்ட் வந்து இது வந்து எங்கள் பெரியம்மாவோட ஃபேவரெட்டு. அண்டு இது செய்கிறது வந்து ரொம்பவும் ஈஸி தான். நல்லா லங்ஸ் இல்லாமல் கிளறி விட்டுட்டு ஒரு கன்சிஸ்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் அப்படியே வாயில் பட்ட அப்படியே மெல்ட் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ செஞ்சாலுமே அது வந்து காலியாயிடும் சீக்கிரமாக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை டைமண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அண்டு இந்த ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, bye.